இங்கே நம்முடைய உஸ்தாத் அவர்கள் என்னிடத்தில் இந்த அரங்கத்திற்கு சில அரசியல் முக்கிய பெருமர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில் நம்முடைய சிறுபான்மை நலத்துறையுடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தானன் அவர்கள் பல வேலைகளுக்கு இடையிலே பல நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு வேகமாக செங்கற்பட்டு டோலையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். சி.வி. மெய்யநாதன் அவர்கள் இங்கே வருகின்றார்கள். நம்முடைய எங்களுடைய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர்கள் இங்கே வந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் 2 எம்பிக்களை தயாநிதி மாறன் அவர்களையும் தமிழச்சி தங்கபாண்டி அவர்களையும் நாங்கள் ஏற்கனவே உஸ்தாத் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்களையும் புக் செய்திருந்தோம். அமெரிக்காவிலிருந்து வந்த முதல்வர் நம்முடைய தயாநிதி மாறன் அவர்களை மறுநாளே டெல்லிக்கு ஒரு காரணமாக அனுப்பி வைத்தார் என்பதற்காக அவர் வர இயலாமல் போனது. மதுரையில் பழைய அமைப்பு செயலாளர் திமுக அமைப்பு செயலாளர் S.S. தென்னரசருடைய மனைவி மறைந்து விட்டார்கள் என்பதற்காக தமிழச்சி தங்கபாண்டி அவர்கள் நேற்று இரவு தம்பி என்னால் இது மாதிரி வர இயலாமல் இருக்குது, தலைவர் என்னை மதுரை போக சொல்லிவிட்டார், மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரும் வெளியூர் செல்ல வேண்டிய நிலைமையால் அந்த 2 பேர் வர இயலவில்லை. இருந்தாலும் மஸ்தானன் அவர்கள் வந்து இங்கே சிறப்புரையாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நம்பியிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கிடையிலே ஒரு பாடல் நம்முடைய அஜ்மல் மௌலா அவர்கள் அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் என்று அவர் சொல்லி இங்கேயும் என்னை அந்த பாடலை பாடும்படி கேட்டார்கள். இந்த பாடல் மறைந்த இசட் ஜஃபருல்லா கவிஞர் நாகூர் இசட் ஜஃபருல்லா அவர்கள் எழுதி நான் பாடிய பாடல். அது அவர் இல்லத்திலே அவருடைய டைரியிலே உறங்கிக் கொண்டிருந்த பாடல், யாரும் பாடாமல். நான் அவர் வீட்டிலே பேசிக் கொண்டிருக்கும்போது டைரியிலே திருப்பி அந்த பாடலை எடுத்து இது நல்லா இருக்குன்னு நான் பாடவான்னு என்று கேட்டேன். பாடுங்கள் என்று சொல்லி அந்த பாடலை பாடிய பிறகு அவரை துபாயிலே அழைத்து நிகழ்ச்சி நடத்திய போது அவரை அழைக்கும் போது அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் என்கிற அழகிய பாடலை தந்த இசட் ஜஃபருல்லா அவர்கள் பேசுவார்கள் என்று துபாயிலே இந்த பாடலை சொல்லி என்னை அழைத்தார்கள் தம்பி என்று சொன்னார். ரசூலுல்லா அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள் என்றால் அவருடைய உயிராக எண்ணி இருக்கக்கூடிய உம்மத்தாகிய நம்முடைய நிலைமைகளிலே எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் என்று ஒரு கற்பனையாக அந்த பாடல். நான் கூட ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 12 நாட்கள் மீளாது விழாக்கள் நடத்தின அது முதல் நாள் தலைமை கழகத்தில் நடந்தபோது நானும் கலந்து கொண்டு அங்கேயும் சொன்ன கருத்து, நமக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர், நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர், நம்ம மேலே ரொம்ப பிரியம் காட்டக்கூடிய ஒருவர் நம்ம வீட்டுக்கு வரார் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு மகிழ்ந்து போயிருப்போம். அவரை எப்படி ரிசீவ் பண்ணுறது, அவர் என்ன சாப்பிடுவார், அவருக்கு என்ன கொடுக்கறது என்றெல்லாம் பல யோசனைகளை நாம் கொண்டிருப்போம். அதுபோல தான் ஒரு தடவை நான் ஒரு சென்னை டீ ஹவுஸ் என்று திருவள்ளிக்கேணியில் ஒரு கடை வைத்திருந்தேன். கொரோனா நேரத்திலே எடுக்கப்பட்டிருந்தாலும் அது யாரையும் சொல்லாமல் இலியாஸ் ரியாசி ஹசரத் மூலம் அந்த கடையை திறந்து நடத்தி கொண்டிருந்தேன். நம்முடைய பேராசிரியர் முனீர் மில்லத் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் அந்த கடையை தாண்டி போகும்போது டிரைவர் சொல்லியிருக்கிறார், இது குத்தூஸ் அண்ணனுடைய கடை என்று சொன்னாராம். உடனே பேராசிரியர் சொன்னாராம், அப்போ இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வரும்போது நம்ம இந்த டீ கடையில் ஒரு டீ சாப்பிடுவோம் என்று பேராசிரியர் சொன்னார்களாம். உடனே எனக்கு அந்த டிரைவர் ரஃபி அவர்கள் ஃபோன் செய்து, பேராசிரியர் உங்கள் கடைக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். நான் டி நகரிலே ஒரு நிகழ்ச்சியிலே இருந்தேன். நான் என்னுடைய டிரைவரை ஒரு இடத்துக்கு அனுப்பிவிட்டேன், நான் மட்டும் இருக்கிறேன், பேராசிரியர் வரான்னு சொல்லிவிட்டார். ஒரு பைக் அங்கிருந்து என் நண்பர் மூலம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினேன். கடை வீட்டுக்கு பக்கத்திலே தான். பேராசிரியர் வருகிறார் என்றால் அவர்களுக்கு என்ன செய்யலாம், சால்வை அணிவிப்பது, அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள் என்ன என்று உடனே கடைக்கு ஃபோன் செய்து என் பையனை கடைக்கு வர சொன்னேன். அங்கே வேலை செய்பவர்களெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணி தொடச்சி வைங்க, டேபிள்லாம் தொடச்சி வைங்க, பேராசிரியர் வரார் என்று சொன்னேன். அங்கே உள்ள என் நண்பர்களுக்கெல்லாம் பேராசிரியர் வருகிறார், கடைக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னேன்.
சால்வை எடுத்து வையுங்கள் என்று சொன்னேன். பேராசிரியர் என்ன சாப்பிடுவார் என்று ரஃபி இடத்திலே கேட்டேன். பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னாலே நான் இத்தனை ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதும், எங்கே போக வேண்டும், என்ன செய்யணும், யாரை அழைக்கும் என்று யோசிக்கிறேன் என்றால், இந்த அகிலத்திற்கு அருட்கொடையாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற, மனித குலத்திற்கு அழகிய முன்மாதிரியாக தந்திருக்கிற அண்ணலும் பெருமானார் அவர்களே நம்ம வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் நாம் எப்படி ஆடி போவோம் என்பதை கற்பனையாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? அண்ணல் முஹம்மதின் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் முகமன் கூறி ஆற தழுவ விரைவேனாம். அஸ்ஸலாமு அலைக்கும் முகமன் கூறி ஆற தழுவ விரைவேனாம். சலவாத்தை என் நெஞ்சில் நிறைத்து சத்தத்துடனே ஒலிப்பேனாம். சலவாத்தை என் நெஞ்சில் நிறைத்து சத்தத்துடனே ஒலிப்பேனாம். சலவாத்தை என் நெஞ்சில் நிறைத்து சத்தத்துடனே ஒலிப்பேனாம். அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? அண்ணல் ரசூல் என் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? களிப்பின் கடலில் ஆழ அமிழ்ந்து கண்ணீர் வழிய பார்ப்பேனாம். களிப்பின் கடலில் ஆழ அமிழ்ந்து கண்ணீர் வழிய பார்ப்பேனாம். கண்களில் வெளிச்சம் அதிகமாகி காண முடியாமல் அழுவேனாம். கண்களில் வெளிச்சம் அதிகமாகி காண முடியாமல் அழுவேனாம். கண்களில் வெளிச்சம் அதிகமாகி காண முடியாமல் அழுவேனாம். அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? வாழ்த்தி கவிதை பாட நினைத்து, வாழ்த்தி கவிதை பாட நினைத்து வார்த்தை வராமல் தவிப்பேனாம். வாழ்த்தி கவிதை பாட நினைத்து வார்த்தை வராமல் தவிப்பேனாம். வார்த்தைகள் கோடி வலமாய் வந்தும் நாயழும்பாமல் திகைப்பேனாம். வார்த்தைகள் கோடி வலமாய் வந்தும் நாயழும்பாமல் திகைப்பேனாம். வார்த்தைகள் கோடி வலமாய் வந்தும் நாயழும்பாமல் திகைப்பேனாம். அண்ணல் ரசூல் என் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? சிந்தனை இழந்து செயல்பட மறந்து சிலையாய் நானும் நிற்பேனாம். சிந்தனை இழந்து செயல்பட மறந்து சிலையாய் நானும் நிற்பேனாம். உணர்ச்சிகள் மீறி உயிர்நிலை மாறி தரையில் விழுந்து சரிவேனாம். உணர்ச்சிகள் மீறி உயிர்நிலை மாறி தரையில் விழுந்து சரிவேனாம். உணர்ச்சிகள் மீறி உயிர்நிலை மாறி தரையில் விழுந்து சரிவேனாம். அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? அண்ணல் முஹம்மதின் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? கற்பனையே எனக்கு இப்படியானால், கற்பனையே எனக்கு இப்படியானால் காட்சி நிகழ்ந்தால் என்னாகும்? கற்பனையே எனக்கு இப்படியானால்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.